So, good morning everyone. It's been a long gap after the first unit actually, and we have initiated the second unit, I think so. Discussing about the second law of thermodynamics, right? So, we'll see about the second law of thermodynamics and third law too in this chapter, right? Unit 2, right? So, second law of thermodynamics. Before going to that second law of thermodynamics, what the first law says actually, என்ன சொல்லுது, it is a concept of conservation of energy. Every equation, every reaction is related to conservation of energy, right? We can neither create nor destroy the energy, only it can be transformed from one system to another system with respect to the thermodynamic study. Okay, that is the whole universe of your change in energy is always equal to zero, right? But because of some reason, the second law of thermodynamics has come into the picture because of the limitation of first law. What is the limitation? So these are the limitations, like heat can flow from hot body to cold body ன்றது நம்ம பார்த்தோம். ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு எப்பயுமே வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் ஆகுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் லால் படிச்சிருப்போம், ரைட்? பட் வாட் அபவுட் த ரிவர்ஸ் கண்டிஷன் வேர் கோல்ட் பாடி டு ஹாட் பாடி, ரைட்? அதை வந்து சொல்ல மறந்துட்டாங்க. தென் feasibility of a process. Feasibility is nothing but whether the process will occur or not. Generally reaction, அந்த ரியாக்ஷன் நடக்குமா இல்லையான்றது அந்த ஃபர்ஸ்ட் லா வந்து சொல்லலாம். இந்த மாதிரி நடந்தால் இப்படி ஆகுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் லாவில் படிச்சுக்கோம். பட் ரியாக்ஷனே நடக்குமா இல்லையா, அந்த feasibility இருக்கா இல்லையான்ற சொல்கிறது தான் அந்த செகண்ட் லா ஆஃப் thermodynamics, ரைட்? த லிமிட்டேஷனில் feasibility பற்றி சொல்லலாம், தட் இஸ் ஸ்பான்டேனிட்டி. அப்புறம் நேச்சுரல் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், தட் இஸ் விச்செவர் நேச்சுரல் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இருக்கிறது எல்லாமே வந்து irreversible ப்ராசஸ், ரைட்? இட் இஸ் நாட் ரிவர்சிபிள் அட் ஆல். பட் நம்ம படிச்சிருக்கோம், ஆல் த ப்ராசஸ் கேன் பி ரிவர்சிபிள் பட் வெரி ஸ்லோ கண்டிஷன், குவாசிஸ்டாட்டிக் கண்டிஷனில் தான் வந்து ரிவர்சிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேலேருந்து தான் தண்ணி கீழே ஊற்றும், கீழேருந்து தானாக மேலே போகிறது இல்லை. ஓகேவா? சால்ட்டாக இப்போ சப்போஸ் தண்ணியில் ஆட் பண்ணோன்னா அது கரைஞ்சிருது, பட் அப்படியே வந்து இது பண்ணி சால்ட் ஃபார்ம் ஆகாது. யூ ஹாவ் அ ஹாட் கப் ஆஃப் காஃபி, நீ அட்மாஸ்பியரில் வெளியில் வச்சுன்னா அது கோல்ட் ஆகிடும் தானாக. யூ ஆர் நாட் கிவிங் எனி எனர்ஜி டு தட் ஹாட் கப் ஆஃப் காஃபி to become cold cup of coffee, right? But the condition like coldலேருந்து ஹாட் தானாக ஆகுமா, ஆகாது. அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து எதுவுமே சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் 100% ஆஃப் எஃபிஷியன்சி இன் என்ஜின் எனி மெஷின், அது வந்து சொல்ல மறந்துட்டாங்க. தட் இஸ் ஆல் ஒர்க் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஹீட், பட் all heat cannot be converted into all work. There may be some loss of heat also. So these are the limitations of your first law of thermodynamics. இதனால தான் செகண்ட் லா ஆஃப் thermodynamics வந்தது. ஓகேவா? ஸோ here in this thermodynamic study for second law we are going to study about spontaneous process. ஒரு spontaneous process, ஒரு spontaneous reaction என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு 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 ரியாக்டர் வந்து ப்ராடக்டை வந்து கொடுத்துட்டே இருக்கும், ஒன்லி இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். C plus O2 gives CO2, only this will happen, not the CO2 gives C and O2. ரிவர்சிபிளே நடக்காது, நோ பேக்வர்ட் டைரக்ஷன். ஸ்பான்டேனியஸாக கண்டினியூஸாக அது நடந்துகிட்ருக்கு அந்த ரியாக்ஷன், ஒன்லி இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன். தோஸ் ப்ராசஸ் ஆர் கால்ட் அஸ் spontaneous process. So here in second law of thermodynamics it deals with the spontaneous process. அது என்னென்ன பார்த்தோம், என்னென்ன டெண்டன்சினா பை இட் செல்ஃப், அதுவே கூட நடக்கலாம். பை ப்ராப்பர் இனிஷியேஷன் வில் கிவ் சம் எனர்ஜி தட் இட் வில் ஹேப்பன், ஆர் அண்டர் சம் கண்டிஷன் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர். இந்த மூணு பாசிபிலிட்டிஸ்லாம் அந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸே வந்து நடக்குது. பை இட் செல்ஃப் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு பார்க்கும்போது சுகர்லாம் பார்த்தோம்னா தானாகவே டிசால்வ் ஆகிடுது வாட்டரில். சால்ட்டும் அதே மாதிரி தான். எவாப்ரேஷன் ஆஃப் லேக், whenever heat is given, அது தானாகவே வந்து எவாப்ரேட் ஆகிடுது. ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹையர் டு லோ டெம்பரேச்சர். யூ டு நாட் ரெக்வயர் எனி எனர்ஜி ஃபார் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் a reactant to product in a single direction, right? For example, by proper initiation பார்த்தோன்னா whenever
carbon is burnt, கார்பன் தானாகவே வந்து CO2 ஃபார்ம் ஆகாது, கார்பன் வந்து எரிக்க வைக்கணும். ஓகேவா? C plus O2 gives CO2. On ignition it will form CO2. So you have a proper initiation for the spontaneous process. இது ஃபார்வர்டில் தான் நடக்குது, பேக்வர்ட் கிடையாது. So all the spontaneous are only in single direction. It is not at all a reversible reaction or in the single direction, right? So what are the non-spontaneous process? The process which has no tendency to occur on its own. தானாகவும் நடக்காது, ஈவன் ப்ராப்பர் இனிஷியேஷன் கொடுத்தாலுமே வந்து இந்த ப்ராசஸ் வில் நாட் ஹேப்பன். கண்டினியூஸாக அதுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நடக்கும். ஓகேவா? ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் பாடி அட் லோயர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர். ஓகேவா? இது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜில் பார்த்தோன்னா உள்ளே வந்து கூலாக இருக்கும். எப்படி கூலாக இருக்கும்? உள்ளே இருக்கிற ஹீட் எல்லாம் வெளியில் கொடுத்துட்டே இருக்கும், அப்போ தான் உள்ளே கூலாக இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ இட் ஹேஸ் டு கிவ் ஹீட் அவுட் சைட் டு த சரௌண்டிங். ஸோ சம் ஹீட் ஹேஸ் டு பி ஆர் சம் எக்ஸ்டர்னல் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஃப்ரிட்ஜு தானாக வந்து உள்ள சில்லுனே இருக்காது. ஓகேவா? இட் ஹேஸ் டு கிவ் ஹீட் டு த சரௌண்டிங். ஸோ கண்டினியூஸாக ஹீட் கொடுக்க the temperature is maintained inside the fridge. எப்பவுமே சில்லுனே இருக்கும், ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். எப்படி இந்த மாதிரி ஹீட் வெளியில் கொடுத்துட்டு அப்போ ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலாம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும், ரைட்? உள்ளே வந்து கோல்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் யுவர் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஆர் யூ ரெக்வயர் சம் எக்ஸ்டர்னல் எனர்ஜி டு மேக் இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ வாட்டர் ஃப்ளோ ஃப்ரம் லோயர் ஹைட் டு அப்பர் ஹைட் எப்படி பண்ணலாம்? தானாக நடக்காது, பட் யூ கிவ் சம் எனர்ஜி. லைக் வாட்டர் பம்ப்ஸ், மோட்டார் பம்ப்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து மோட்டர் போட்டோம்னா மேலேருந்து கீழே நம்ம டேங்குக்கு தண்ணி ஏற்றுறோம். ஓகேவா? தோஸ் ஆர் கால்ட் non-spontaneous process in which we require some external energy to make the process spontaneous. So some of the criteria is needed to decide a process whether the reaction of thermodynamic process is spontaneous or non-spontaneous or கண்டுபிடிக்கும். அதுக்கு என்னென்ன criteria? So we have 3 variables. இதெல்லாம் டிசைட் பண்ணி வந்து we can say whether the process is spontaneous or not spontaneous. ஒன்று வந்து என்தால்பி சேஞ்ச், டெல்டா ஹெச், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்ட்ரோபி சேஞ்ச் இப்போ புதுசாக படிக்க போகிறோம். அண்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. தீஸ் ஆர் த 3 வேரியபிள்ஸ் இட் வில் கான்ட்ரிபியூட் டு த thermodynamic process to say whether it is spontaneous or not. Okay, these are the important variables. It will give the spontaneous process or non-spontaneity. Okay. So criteria 1 அப்படின்னு பார்க்கும்போது tendency to lower its energy. ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து சப்போஸ் ஒரு ப்ராசஸில் வந்து எனர்ஜி வந்து இட் இஸ் கிவிங் டு த சரௌண்டிங். இட் மீன்ஸ் தட் சிஸ்டம் இட் இஸ் ரிமூவிங் இட்ஸ் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இஸ் டிக்ரீசிங். ஓகேவா? ஏலேருந்து பி போகணும்னா ஏ இஸ் கிவிங் சம் எனர்ஜி டு பி அண்ட் பி இஸ் ரிலீசிங் சம் எனர்ஜி டு த சரௌண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ரைட்? தி எனர்ஜி இஸ் லோயர் இன் த சிஸ்டம். அது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் சொல்கிறாங்க. எந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு? ஆல் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு எப்படி இருக்கும்? டெல்டா ஹெச் வில் பி நெகட்டிவ். ஸோ வென் த என்தால்பி சேஞ்ச் இஸ் நெகட்டிவ் we can tell it as spontaneous process. For example, H2 plus half O2 gives H2O. It is a spontaneous process as delta H is equal to minus 280 negative. Okay, this is one of the criteria, right? But see, exothermic reaction மட்டும்தான் வந்து நம்ம வந்து spontaneous சொல்லணும். But some of the endothermic reaction is found to be spontaneous. For example, ice வந்து water பண்ணுறதுக்கு you need some energy. It will not come back, reverse ஆகாது. Here some energy is required, endothermic reaction, to make the ice into water. இது spontaneous reaction தானே, spontaneous process தானே. ஸோ த என்தால்பி சேஞ்ச் நெகட்டிவாக இருக்கிறது ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு நம்ம அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஆல்சோ இஸ் ஃபவுண்ட் டு பி ஸ்பான்டேனியஸ். ஆஸ் யூ கேன் சி ஹியர் த எக்ஸாம்பிள்ஸ். வாட்டர் யூஸ், வாட்டர் வேப்பர் எல்லாமே இட் ரெக்வயர்ஸ் சம் எனர்ஜி. இட் இஸ் நாட் ரிலீசிங் எனர்ஜி.
It requires some energy to give some product from its reactants. It is also spontaneous process. So delta H negative is not only the criteria to make the decide the process is whether it is spontaneous. Okay. So one more criteria, second tendency to occur maximum randomness or disorderness. For example, இப்போ நம்ம வந்து ஒரு 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 சிஸ்டம் எடுத்துக்கிறோம்னா அதில் வந்து ஒரு கேஸ் இருக்குது, ஓகேவா. இன்னொரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம், இன்னொரு கேஸ் ஏ கேஸ் பி இருக்குது. அது நம்ம மிங்கிலே பண்ணல, ஓகே, மிக்ஸ் பண்ணவே இல்லை, தனித்தனியாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் டு பி the chance of being the atoms to be in order is very less, ஓகேவா. எந்த நேச்சுரல் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, கிளாஸ் ரூமில் வந்து அன்டில் யூ கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ரூமில் வந்து டே இவன் வந்து இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து சொன்னால் தான் அவங்க ஆர்டராக போய் உட்காருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், இஃப் யூ ஆர் நாட் கிவிங் எனி எனர்ஜி ஆர் எனி ஆர்டர் டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் இன் த கிளாஸ், அவங்க ரேண்டமாக உட்காருவாங்க. ரேண்டம்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, புரியுதாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் பீங் in the system is very less probability, okay. So higherly you can have disordered condition in the system. If for any gas or anything, any thermodynamic process, the more chances for disorderness, randomness, okay. இந்த மாதிரி randomness வந்து அதிகமாகுது இல்லை டிசார்டர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா we term it as entropy, the change in entropy, delta S. So when we have more amount of disorderness or randomness in a system, it is said to be as we have more entropy, that is change in entropy is positive. Already சொல்லிருக்கேன், delta H value மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும், not the enthalpy H value. அதே மாதிரி Sன்றது entropy, delta S மட்டும் தான் நம்ம calculate பண்ண முடியும். So delta S greater than 0 இருந்தால் we can have maximum randomness. It is understood that it is having maximum randomness or disorderness. So maximum order randomness இருந்துச்சுன்னா அது வந்து spontaneous process. First condition என்ன, delta H should be negative, இங்கே வந்து delta S should be greater than 0, பாசிட்டிவாக அது இருக்கணுன்றாங்க, ரைட். ஐஸ் டு வாட்டரில் பார்த்தோன்னா டெல்டா எஸ் வந்து கிரேட்டர் than 0 தான், more randomness is there, right. But the conversion process from solid to liquid, the delta H is positive, ஓகேவா. ஸோ டெல்டா H நெகட்டிவ் வேல்யூ மட்டும் வச்சுட்டு நம்ம ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் சொல்ல முடியாது. ரெண்டு கண்டிஷனும் வந்து வேணும். ஒன்று டெல்டா H நெகட்டிவ் மட்டும் இருந்துச்சுன்னா யூ கேன் டெல் இட் அஸ் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இல்லை இந்த ரெண்டு கண்டிஷன் வரும்போது there is a fight between delta H value and delta S value. So for disorderness, the chances are more for the roots to make the randomness increase in the system. எந்த நேச்சுரல் ப்ராசஸ்னாலுமே அது வந்து ஆர்டர்டாகவே இருக்காது until you give some external energy. நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த thermodynamic ப்ராசஸ்னாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா the chance of being disorderness தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆர்டர்டாக இருக்கிறது ரொம்ப 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 ப்ராபபிலிட்டி, ஓகேவா. That is what your second criteria is, maximum randomness. So we have more randomness, we have more entropy, that is change in entropy is greater than 0. So entropy is the term introduced here for the second law of thermodynamics. It is a measure of randomness, okay. It has started from the term spontaneous process. The process happen itself or by any ignition. So in nature, for spontaneous process there is more chance of being randomness or disorganized or disorderness, okay. So entropy is a measure of randomness. அதான் சொன்னால முன்னாடியே சொன்ன மாதிரி you cannot measure the term S, okay. You can find only the change of entropy. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல இன்னி அங்கே வந்து ஒரு இடத்துல உட்கார நல்ல பையன் அப்படின்னு சொன்னால் யூ கேனாட் வேல்யூ ஹிம் பை தட் வேல்யூ. ஸோ நேற்று எப்படி இருந்தான் நாளைக்கு எப்படி இருக்கான் அப்படின்றது ஒரு சேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா தென் யூ கேன்
find the value. So anything for enthalpy or entropy, you cannot find the exact enthalpy value. We can find only the change in entropy or change in enthalpy with respect to the conditions which are in the initial and final. So more randomness is there, more entropy is there, and the process is spontaneous. So நான் சொன்ன மாதிரி S is not measurable, but delta S is measurable. Change in entropy is measurable. What is the change in entropy? Change in entropy is nothing but the final entropy minus initial entropy. Right? For delta S greater than 0, that is delta is positive, the randomness is occurring, then reaction is spontaneous. If the delta S value is less than 0, it is not at all a spontaneous process. Here in this condition, here a reaction A gives B and B gives C. It is a reversible process actually. If you see in this both condition, A giving B and B giving A, in the ரெண்டு condition பார்த்தனா entropy change is 0 வரும். There is no change actually. A இருந்து B வரும்போது அதோட entropy ஒரே மாதிரி இருக்கு, B இருந்து A வரும்போது அதே entropy வந்து ஒரே வேல்யூவாக தான் இருக்கு. So change in enthalpy is, change in entropy is actually 0. So for all reversible reaction, if A to B is found to be spontaneous and B to A is spontaneous, actually A to B வந்து spontaneous இருந்துச்சுன்னா கண்டிப்பா B to A வந்து not spontaneous தான் இருக்கும். Understood? But here in this condition, reversible reaction, the change in entropy is always equal to 0 because A to B is having the same entropy and B to A is having same entropy value, same randomness. Okay, so reversible reaction எல்லாமே the change in entropy is always equal to 0. So again enthalpy இது பண்ண மாதிரி entropy, it is also a state function, it is not a path function. Irrespective of path, it depends upon only the state, pressure, volume, temperature, initial condition எப்படி இருக்கு, final condition எப்படி இருக்கு, அதை பொறுத்து தான் வந்து உங்களோட entropy value வந்து decide பண்ண முடியும். And it is extensive property. It depends upon the mass. When you increase the mass or increase the amount of gas molecules, the entropy will increase. Okay, wow. And the change in enthalpy is always SF minus SI, or for a chemical reaction, entropy of product minus entropy of reactant, SP minus SR. It doesn't depend upon any path. It is depending only on the condition, initial and final condition. And for the entropy value, change in entropy, you can have the formula delta S is equal to delta Q by change in heat by with respect to temperature. It is the unit is joule per Kelvin, right? So when we have temperature constant, delta S is equal to delta Q by delta T at a constant temperature. When we have varying temperature, delta S is equal to integral of dq by T. You can write it as joule per mole Kelvin when we term it in moles, right? So this is the unit. So having this isolated conditions and non-isolated conditions. If our system on the isolated condition it is fully, it is a covered one. You do not have mass or energy transfer, right? So consider this a system, two system, it is protected by a wall having gas A and gas B. So இதில் வந்து gases இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு A type of gas, B type of gas. Everything is insulated, no mass and no energy transfer is happening with the system and surrounding. Okay, wow. இல்லை randomness கம்மியாக இருக்கும், right? When you remove the wall, right? When you remove the wall, what happens? The mixing will take place. A ல B வரும், B ல A வரும், எல்லாம் mix ஆகிருக்கும். இதில் வந்து delta S will be always equal to greater than 0 because the mixing is happening, disorder is increased, randomness is increased. So randomness increased now, process was the spontaneous, and the value of increased randomness, the change in entropy will always be equal to greater than 0. But you are not giving any heat to the system. Q is equal to 0 here. You are not giving any heat, right? So for isolated condition, it is not a condition that heat is given. For heat, Q
Q is equal to 0. Q ன்றதே வராது. randomness இருந்தாவே உங்களுக்கு வந்து entropy value increase ஆகுதா decrease ஆகுதா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். It is not with respect to the heat or something other terms. If you see a non-isolated system, the total energy will be equal to system plus surrounding. Okay, so entropy ஓட change சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்கோட entropy சேஞ்சும் வந்து டோட்டல் பண்ணாதான் we will get total entropy change. That is called as total entropy change. Okay, so the total entropy change for universe is equal to entropy change of system, entropy change of surrounding. The process delta S for universe is always greater than 0 for spontaneous process, right? So these are the important points I wanted to discuss regarding entropy, right? So entropy na enna theriyum, entropy வந்து value எப்படி இருந்தா வந்து spontaneous process னு தெரியும். And with entropy what are all the conditions you need to maintain. For example, இப்போ வந்து ஒரு மிஷினோ ஒரு எக்யூப்மெண்ட்டோ வந்து ஒரு ஹீட்டு கொடுக்குற அது ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, you can easily find the efficiency of that machine or that equipment, right? அதே மாதிரி தான் ரியாக்ஷனுக்கும் எவ்வளோ how efficient is that reaction, how stable is that reaction. Even entropy value and enthalpy is not giving such exact point for the process of spontaneity. ஓகே, அதுக்கப்புறம் வரதான் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதுதான் அது ஆக்சுவலாக சொல்லும் இது வந்து ஸ்பான்டேனியஸாக இல்லைன்னா அதுதான் கரெக்டாக சொல்லும். We have a lot of confusion in enthalpy change and entropy change having different ideas, right? So in the next lecture we will discuss about heat engine, Carnot cycle சொல்லலாம், Carnot engine. That Carnot engine actually says that 100% efficiency for a machine is not at all possible. ஓகேவா, எவ்வளோ ஹீட் வந்து கொடுத்தீங்களோ அவ்வளோ ஒர்க் கண்டிப்பாக வந்து that Q is not equal to work. Amount of heat given will not be equal to amount of work. Some loss of heat will be happen. அதனால தான் வந்து efficiency வந்து for any machine or anything you cannot have 100% efficiency for a system or for a machine or for anything. So that details, that concept we will discuss in the next class. If you have doubt till now, you can ask me, right?